Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. அளவற்ற அல்லாஹ்வின் பிரில்லா பேரன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கிற அவர்கள் அனைவர் மீதும் உண்டாகுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவில் இஸ்லாமும் இளைஞர்களும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் காண இருக்கிறோம். சொல்லப்படுகிற செய்திகளை பொறுத்தவரையிலும் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதனை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த அறிவுரை நமக்கு சொல்லப்படுகிறது. இளம் பருவத்தை தாண்டி பெரியவர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் இரண்டு விதமாக இந்த தலைப்பிலே கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் பெரிய வயதை அடைந்துவிட்டாலும் நம்முடைய வீட்டில் பேரன்மார்களோ அல்லது பிள்ளைகளோ அவர்கள் இளம் வயதில் இருந்தால் அவர்களை நாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் நாம் சிந்திப்பதோடு நாம் நம்முடைய இளமை பருவத்தை எப்படி கழிச்சோம், அதுல மார்க்கத்தில் எவ்வளவு ஈடுபாடோடு நாம் இருந்தோம், அதற்கான வாய்ப்பு வகைகள் இல்லாமல் இருந்திருந்தால் இப்போது அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கிறார், அதை தேவை செய்யும் விதமாக இப்போதாவது நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வோம் என்ற இரண்டு கோணத்தில் பெரியவர்களும் இதை சிந்திக்க வேண்டும். முதலாவதாக இஸ்லாமிய சமுதாய மக்களில் ஆண்களிலும் பெண்களிலும் இளம் பருவத்தை எடுத்துக்கொண்டார் மார்க்க துடிப்போடு மார்க்க அறிவோடு செயல்படுபவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார். மார்க்க பேச்சுகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதிலே பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய ஒழுங்கவியல் ரீதியாக நீங்கள் எடுத்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் ரீதியாக எடுத்தாலும் சரி, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வ விஷயத்தில் நீங்கள் அதை எடுத்தாலும் சரி,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில் எப்படி இருக்கிறார் என்று எந்த கோணத்தில் பார்த்தாலும் இளைய சமுதாயத்திடத்தில் ஒரு குறை, ஒரு பிரச்சனை இருப்பதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்க முடிகிறது. முதல்ல ஒழுக்கவியல்ல சரியா இருக்கிறாங்களா? இஸ்லாம் சொல்ற முக்கிய அறிவுரைகளில் ஒரு அறிவுரை பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும். இன்னைக்குள்ள இளைய சமுதாயம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையை மதித்து அந்த உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்வதில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதை விளங்கி அமல் செய்யாதவர்களாக இருக்கிறார். யார் தெரியாமலா இல்லை. தாய் தந்தைக்கு சேவகம் செய்தால் சொர்க்கம் இருக்கு என்பது இளைஞர்களுக்கு தெரியாமையா இருக்குது. அவங்க மார்க்க கல்வியா இருக்குது, செயல்பாட்டில் நடைமுறையில் பிராக்டிகலாக அவரிடத்தில் இல்லை. அதுக்குள்ள இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான அந்த உறவுகளை நீங்க பாருங்க, ஒரு பெரிய கேப் இருப்பதை பார்க்க முடிகிறது. பெற்றோர்களை மிரட்டுகிறான், பெற்றோர்களை சக்திக்கு மீறி பெற்றோர்களிடத்தில் பொருள்களை வாங்கி கேட்பது. இன்னைக்கு வாகன போக்குவரத்து எவ்வளவு அதிகமாயிருச்சு. பைக்கு இஎம்ஐ வாங்கணும் இருக்கிறாங்க, ரெடி கேஷ் வாங்கணும் இருக்கிறாங்க, அட்டம் முடித்து வாங்குகிறார்கள். சரி, வசதி வாய்ப்பு இருக்கிற பெற்றோராக இருந்தால் தந்தையாக்க வாங்கி கொடுக்கிறாரு, கண்டிஷன் பண்றாரு, அது தனி. மாசம் 10, 15, 20,000 சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு 1,00,000 பைக் எடுக்க முடியுமா? சம்பாதிக்கிற வாப்பாளர் சட்ட உணவுக்கு வாங்கி போட்டுக்க மாட்டாரு. பிஞ்சு போன செருப்பை கூட மாட்டாமல் 10, 20 கொடுத்து தச்சு தான் போட்டுப்பாரு. ஆனா இவன் கொடுக்கிற ஷாக்கு பக்கத்து வீட பார்க்கலாம், மற்ற நண்பர்களை பார்க்கலாம், அவர்களுடைய வருமானத்தை அவர்கள் கவனிப்பதில்லை. எல்லோருக்கும் என்ன வருமானம் இருக்கிறது, அவருடைய தாக்கத்தை என்ன என்பதை சிந்திக்காமல் இவன் பெற்றோரை நோய்மைப்படுத்துகிறான். எனக்கு இது நீங்க வாங்கி தந்துதான் ஆகணும். சில பேர் எதுக்கிட்டே பெற்றீங்க, மற்றவங்கெல்லாம் பாருங்க, யாரு தாய் தந்தை இடத்துல பயன்படுத்துற வார்த்தையா அதனுடைய அந்த நன்மொழிகள் பின்னாடி சொல்றேன். இப்படியெல்லாம் ஒரு இளைஞனை சிந்திச்சு பாரு. வாப்பா உம்மாவை கவலைப்படுத்தி என்ன வெற்றி கொள்ள போற? உன் வாப்பா உம்மாவை காயப்படுத்தி விட்டு கண்ணீர் வெடித்து விட்டு எந்த வயசா இருந்தாலும், உங்களுக்கு வயசு இன்னைக்கு 60 இருக்கலாம், உங்க அத்தா அம்மா உதாரணத்துக்கு சொல்ற வயசு இன்னைக்கு 100 இருக்கலாம். இளைஞர்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லா வயதில் உள்ள ஆண்களும் பெண்களும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, உங்கள் பெற்றோரை கண்ணீர் வடிக்க விட்டு, உங்கள் பெற்றோரை கவலைக்குள்ளாக்கி விட்டு, அவருடைய உள்ளத்தை பதற செய்து விட்டு சொர்க்கம் சென்று விடுவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹீமான் சுகூர் ரஹீமான் சுகூர் ரஹீமான் சுகூர். ஒருவருடைய மூக்கு மண்ணை கமட்டும் இலக்கியமாக சொல்றது. இந்த மல்யுத்தம் விளையாடுவாங்கல்ல, யாரு கீழே படுக்க வச்சுட்டாங்களோ அவன் தோத்துதான் அர்த்தம். மூக்கு மண்ணை கழிச்சுட்டா அவன் தோல்வி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவன் தோல்வி அடைஞ்சு விட்டான்னு 3 முறை சொல்றாரு. என்ன காரணம் அல்லாஹ் அவர் தூதர்கிட்ட கேட்கப்படும் சொன்னாங்க, யாரிடத்தில் தாயோ தந்தையோ அல்லது இருவரோ வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சேவகம் செய்யாமல் ஒருத்தர் இருக்கிறான, அவன் தான் மன்னகமாகும். வயசான தாய் தந்தைக்கு நீங்கள் சேவகம் செய்தால் உங்களுக்கு சொர்க்கம். இந்த வாய்ப்பை எவன் நழுவப்படுகிறானோ, எவன் தவறப்படுகிறானோ, அல்லது தெரிந்து கொண்டு புறக்கணிக்கிறானோ, அது என்ன காரணமாக இருக்கலாம், புறக்கணித்தால் அவன் தான் தோல்வி அடைந்து விட்டான். அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்வது, வலா தக்கூல் லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தையை கூட நீ பயன்படுத்தக்கூடாது. லிமிடேஷன் என்ன, சிப்பா அப்படி சொல்லக்கூடாது. நீ பயன்படுத்துகிற வார்த்தை எப்படி இருக்குது? இளைய சமுதாயம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறான், எங்க வாப்பா சரியான ஒரு ஆளு, மண்டையை குடிச்சிருந்தாரு, கடிப்படி தொல்லை பண்றாரு, திட்ட வாப்பா. அவரை பார்த்தீங்கன்னா புள்ள வளரணும், புள்ள நல்ல முறையில் இருக்கணும்னு கிடைக்கிறதை எல்லாம் சம்பாதித்து வெளிநாடுகளிலே அந்த வெயிலையும் மழையும் சொந்த பத்தங்களை விட்டு விட்டு
காலம் கழிந்து தாயகத்திலே பணத்தை அனுப்புகிறார் என்றால் என் பிள்ளை கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக. பெருநாள் தினங்களில் கூட புத்தாடைகள் எடுக்காத பெற்றோர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இத்தனை பேர் எடுக்காம இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க ஒரு மிடில் கிளாஸ் யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வாப்பா ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. எனக்காவது இந்த பையன் உட்கார்ந்து வாப்பா பெருநாளுக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கலான்னு பேசிருக்கிறானா, இவன் பாக்குறேன் எனக்கு இந்த சட்டை தான் வேணும், இந்த மாதிரி பேண்ட் தான் வேணும், இவ்வளவு பணம் வேணும், நான் மதுரையில போய் தான் இருப்பேன், திருச்சியில போய் தான் இருப்பேன், சென்னையில போய் தான் இருப்பேன். தான் கூட அந்த பெருநாள்களில் புத்தாடைகள் அணியாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம போட்டு செய்ய போறோம். ஒரு தாய் தந்தையினுடைய மகிழ்ச்சி நிலைமைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ந்தால் அவர்கள் மகிழ்வார்கள். அவர்களுக்கு சாப்பிட இல்லாதாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு உடுக்க இல்லாதாலும் பிரச்சனை இல்லை. என் பிள்ளை ஹாப்பி தான் நான் ஹாப்பி என்ற நிலையில் தான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் எப்படி சேவகம் செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்க. அவர் பெற்றோர்களை பேருகிற அந்த விஷயத்திலும் ரொம்ப பழகிறது. தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இருக்க திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உறவு ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உறவு, இப்ராஹிம் நபி அவருடைய தந்தை ஆசருடைய அந்த உறவு, யாக்கூப் நபி யூசுப் நபி அந்த பிள்ளைகளுடைய உறவு, நிறைய விஷயங்கள். நூஹுடைய பிள்ளை அவருடைய உறவு எப்படி இருந்துச்சு? திருமறை குர்ஆனில் புரட்டி பார்த்தால் ஏராளமான தந்தை மகன் அவருடைய உறவை அல்லாஹ் நிறைய இடத்தில் மறைமுகமாக சொல்கிறார். அதில் இப்ராஹிம் எடுத்துக்கொண்டீர்கள், தந்தையினுடைய கொள்கையில் கடுமையான எதிர்ப்புக்குரியவர். தந்தை மீது எதிர்ப்பல்ல, உலகமே தந்தைக்கு பின்னால் என்றாலும் தந்தையை எதிர்த்தார். கொள்கையில மட்டும்தான், வேர்டுல மட்டும்தான். உலகம் ஒரு டோட்டல் ஆப்போசிட். அந்த மறுமையில கூட யாரெல்லாம் இஸ்லாம் திரும்பி அடி தந்தையை மன்னிச்சிரியான்னு கேட்டாங்க. மன்னிப்பு நீங்கள் கேட்கக்கூடாது, அல்லாஹ் தடுத்தப்பறதான் சட்டப்பர் ஆகும். அதை விட்டு இப்ராஹிம் விளங்குறார். அவன் தந்தைக்கு எதிராக உறுதியாக நின்றார்கள். கொள்கை பைக் வாங்குறது இல்லையா, டிரெஸ் வாங்குறது இல்லையா, உலக விஷயத்திலையா, மார்க்க விஷயத்தில் நின்றார். இன்னைக்கு மார்க்க விஷயத்தில் எதிர்க்கிற பிள்ளைகளை பார்க்க முடியல. இல்ல சமுதாயம் அத்தை அம்மா ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போனா அது உங்களுடைய திருமண விவகாரம் வரும்பொழுது ஆடம்பரமாகவோ வரதட்சணையாகவோ தாயும் தந்தையும் செய்யும் பொழுது அதில் எதிர்க்காத இளைஞன் ஒரு வாகனம் இல்லைன்னா எதிர்க்கிறான், ஸ்ட்ரைக் பண்றான், சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு பல பெற்றோர்களுடைய தாக்குதல் என்ன தெரியுமா? உள்ள சாப்பிட மாட்டேன்னு சொல்றான், வீட்டை விட்டு போயிடும் சொல்றான். ஒரு விதமான எமோஷனல் பிளாக்மெயில தான் எல்லா பெற்றோர்களும் இருக்கிறார்கள். மாசால ஆசிரியர்கள் வந்து எல்லாரும் சொல்ற கம்ப்ளைண்ட் தான், உள்ள இப்படி சொல்றா அப்படி சொல்றாங்க. சரி, ஒழுக்கவியல்ல மற்ற விஷயங்கள் சாப்பிடுறது ஒழுக்கம் சரியா இருக்குதா? குறைஞ்சபட்சம் முறையான விஷயங்களா சொல்லி சாப்பிடுறாங்க. மார்க்க என்ன ஒழுங்குமுறை என்ன சொல்லி இருக்குதோ அந்த அடிப்படையில் ஒழுக்கத்தை வச்சிருக்கிறாரா, முடிகளை வைத்திருக்கிறாரா, ஆடைகளை வைத்திருக்கிறாரா, செருப்படிகளை வைத்திருக்கிறாரா? ஒவ்வொன்றும் யோசிங்க. இதை விட ஒரு பருவம் வேண்டுமா? உறுதியாக அறிவு ஆற்றலோடு செயல்படுகிற ஒரு பருவம் இந்த பருவம். தொழுகையில் நீங்க இளம் சமுதாயம் இருக்கிறீங்க. நீங்க பள்ளிவாசத்தால வயதானவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லணும், இளைய தலைமுறையே நீ தொழுகைக்கு உன்னுடைய ஆர்வம் என்ன? இன்று காலையில் சுபுகு தொழுகை இளைஞர்கள் எத்தனை நபர்கள் சுபுகு தொழாம ஜும்மாவுக்கு வந்துட்டா வெற்றி பெற்றுலாமா? அசலுக்கு வராம ஜும்மா தொழுதா வெற்றி பெற்றுலாமா? எங்க வழக்கம் முடிச்சிய? எந்த ஆலிசாமி மத்துவா கொடுத்தாங்க? எந்த தொழுகை தொழாம வாரத்துக்கு ஒரு ஜும்மா தொழுதா நம்ம சொல்லணும் இல்ல? ஒரு ஹதீஸ் குர்ஆன் சென்ற காட்டுங்க. ஒரு சுபுகு தொழுகை விட்டா அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். தொழுகைக்கான தண்டனை சொல்லப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்
ஒருத்தருடைய தலை நசுக்கப்படுகிறது கடமையான தொழுகை தொழாமல் தூங்கியவன். ஜும்மா யாரும் தூங்குவாங்களா? ஜும்மாவுக்கு தூங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப கடமையான தொழுகை தொழாமல் தூங்கியவன் என்றால் எந்த மக்கள் பொதுவா உலக மக்களுக்கு தூக்கமா இருக்குமோ அசல் நேரம் தூக்கமா இருக்கும். சுபு நேரம் பெரும்பாலும் எல்லோருக்கும் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த நைட் நேரத்தில் ஓய்வெடுப்பாங்க. அப்ப சுபு தொழுகை தொழாவிட்டால் தலை நசுக்கப்படுவது என்று இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் எடுக்கலாம்ல. டைரக்டா ஜும்மா வந்து பேசுறீங்க, தொழுகை வச்சிருந்தீங்க, இவ்வளவு அசால்ட்டு, எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபி தோழர் பேர் கொடுத்திய பொதுவா ஒரு கான்செப்ட் நம்ம சொர்க்கத்துல ரொம்ப பாமரர்கள் இருப்பாங்க. சொர்க்கத்துல போய் பார்த்தால் நீ எல்லாம் எப்படிமா சொல்லணும், இந்த உலகத்துல அட்ரஸ் இல்லாம ஒரு பிரபலம் இல்லாம அவங்க செய்யற நன்மை அவங்களுக்கு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பிரபலம் இருக்காது, ஒரு ஊர்னா இவர் அப்படி சொல்றோம்ல, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்காது. இப்படிப்பட்டவங்க சொர்க்கத்துல நிறைய இருப்பாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப ஒரு நபி தோழர் அப்ப என்ன ஹதீஸ்ல ஜாஅதுன் ஜாஅஅராபியு அப்ப ஒரு கிராமவாசி வந்தா மனுஷன் வந்தாக்கா அவர் பிரபலமே இல்ல, பேர் கூட தெரியல. அறிவிக்கிற அறிவிப்பாளர்களுக்கு பேர் கூட தெரியாது. அப்படியான ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி மதீனாவுல இவங்க ரொம்ப அவுட்டர் தொழுகைக்காக இருக்கிறாங்க. ரொம்ப அவுட்டர். நம்ம நீங்களும் நானும் நினைப்பதை விட அவுட்டர். இது எப்படி நமக்கு தெரியுது? ஹதீஸ்களே விளங்குது. எல்லா நபித்தோழர்களும் பார்க்கிறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க அது உபய் காப் என்ற நபித்தோழர் இந்த கூட்டத்தில் இடம்பெறாரு. நபித்தோழர் பார்க்கிறார், இவ்வளோ அவுட்டர் வர்றாரு, குஞ்சு வந்து தொழுகைக்கு வர்றாங்க. சுபஹு லோஹர் அஸர் மக்ரிப் இஷா ஒரு இளைஞர் நீங்க சிந்திச்சு பாருங்க, 5 வக்து தொழுகைக்கு ரொம்ப அவுட்டர் வர்றாரு. அப்ப பள்ளிவாசல் அந்த நபித்தோழர்கள் கூடி அமர வச்சு பேசுறாங்க, இவ்வளவு தூரத்துல இருந்து வர்றீங்களே, இரவு நேரத்துல இஷாவுக்கு வர்றீங்க, மக்ரிபுக்கும் வர்றீங்க, சுபஹுக்கும் வர்றீங்க, தேல் கடித்து விடலாம், பாம்பு கடித்து விடலாம், விஷ ஜந்துக்கள் ஏதாவது ஒரு தீண்டிருமே இந்த பயத்தில் சொல்றாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாகனம் வாங்கி தரட்டுமா? அப்ப எவ்வளவு போகாது. கேட்கிறவங்க யாரும் நம்மள மாதிரி பைக்கில் போறாங்க கிடையாது. அவங்க நடக்கக்கூடியவங்க தான். நடக்கக்கூடிய சமகாலத்தில் உள்ளவர்களை சிராய்க்கிற அளவிற்கான தூரம் எவ்வளவு தூரம்? ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அந்த நபித்தோழர் வந்து நடந்து அந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு செல்வார். எல்லா தொழுகைக்கும் வருவார். அந்த கூடி இருந்த நபித்தோழர் கேட்கிறார், நாங்க வேணா ஒரு வாகனம் வாங்கி தரட்டுமா? வேண்டாம் என்று மறுத்து செல்கிறார். விஷயம் அல்லாஹ்வுடைய உபயோக காரணங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி அவங்க வர்றாங்க, இது கஷ்டமா இருக்கு, நான் வாகனம் ஏற்பாடு கொடுத்து கேட்டா வேண்டாம் போறாங்க. அவர் கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் ஒரு பாலிக்கு வாகனத்தை வாங்கிட வேண்டியதானே மக்கள் சொல்றபடி? நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நடப்பதினால் உள்ள நன்மையை நான் அடைய விரும்புகிறேன், எனக்கு எதுவும் தேவை. அப்படின்னா ஒரு நன்மை கிடைக்கிறது அல்லாஹ் கொடுப்பான். எப்படியான ஒரு சிறப்பு! வாகனத்தில் அவர்கள நடந்து வருவதனுடைய நன்மை என்ன? ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை, ஒரு எட்டுக்கு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது. ஒரு ஸ்டெப் போயிருந்தா ஒரு கரண்டா வைத்தவர் அது ஜும்மாவுக்கு நடந்து வந்தால், ஜும்மா தொழுகைக்கு நீங்கள் 1/2 மணி நேரத்திலேயே வீட்டில் உழை செஞ்சு குளித்து விட்டு நல்ல உங்களுக்கு நறுமணத்தை பூசி நீங்க நடந்து வந்து பள்ளிவாசலுக்கு வந்தா அந்த நடந்து வந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஓர் ஆண்டு நோன்பு வைத்த நன்மை, ஓர் ஆண்டு நின்று அல்லாஹ்வை இரவிலே வணங்கிய நன்மை. ஒரு ஆண்டு நோன்பு வைக்க மார்க்கத்துல ஹராம். இந்த வருஷத்துல நான் நோன்பு வைக்க போறேன்னா அந்த நோன்பு மார்க்கம் தடுத்து தொடர் நோன்பு வைக்க கூடாது. ஆனா ஜும்மாவுக்கு ஒரு செஞ்சு நடந்து வந்தீங்க வைங்க, அந்த நோன்பு அடைஞ்சிருக்கீங்க. ஒரு வருடம்ல 20 நோன்பு முடியுமா? ஒரு வருடம்ல நோன்பு நன்மை கிடைக்கும். சாதாரண தொழுகை எடுத்துக்கொண்டால் ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை, 10 நன்மை, ஒரு எட்டுக்கு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது, கருத்தா உயர்த்தப்படுகிறது நடந்து வந்தா. இது ஏன் சொல்றேன்னா, நீ தொழுவ ஆரம்பிக்கவே இல்லை, தொழுகைக்காக ஒரு செஞ்சு நடக்கத்தான் செய்வீங்க. இது இன்னைக்கு ஆர்வமா இருக்க சமுதாயம், குறிப்பா இளைய சமுதாயம், டாக்டர் நடக்க சொன்னா நடக்கிறோம், சுகர் வந்துருச்சு
இனிமேல் தாங்காது. புதுவா சொல்லுவாங்க, சுகர் வந்தா ஃபில்டர் போயிருப்பாங்க, தோட்டம் அடி நடந்தாதான் கதை நடக்கும்ட்டா டாக்டர் சொன்னா நடக்கணும். கடன் காலையில் 2 கிலோமீட்டர், ஈவினிங் 2 கிலோமீட்டர். உலக நன்மைக்காக மருத்துவர் சொல்றார், நடக்கிறோம். மறுமை நம்பிக்கைக்காக, மறுமை நலனுக்காக நபிகளார் சொல்றார், மறுக்கிறோம். பக்கத்தூட அந்த பைக்கில் தான் வரும், தொழுகை பைக்கில் வரலாம், ஒரு சிறப்பு நடத்துறது. பக்கத்தூட கூட அது என்னமோ தெரியல, ஒரு 2 கியர் போட்டு லேண்ட் ஆனது அவங்களுக்கு ஒரு மனது நடந்துட்டா என்ன யோசிச்சு பாருங்க. படிப்பாதி போயிடக்கூடாது. இதுதான் ஒரு சுத்தமான தொழுகை என்பது இளைய சமுதாயத்துக்கு ஒரு அறிவுரை சொல்றா. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் 90 வயது இருக்கிறாங்க. அதுல சட்டம் எடுத்து ஒரு அறிவுரை சொல்றோம். அப்போ கத்தி குத்தியாச்சு, சரி புகாரில் வந்து நல்ல வயிறுல ஓட்ட கொடுத்துச்சு, பேரிச்சம்பழத்தை பிழிந்து கொடுக்கிறார்கள். அப்படி சிவகரத்தில் வெளியே போகுது, அடையாளம் தெரியல எந்த அளவுக்கு ஆயுண்டு. சத்தியத்தை அந்த மாதிரி கிடையாது. அப்பா பாலை கொடுக்குறாங்க, பாலை குடிச்சா பால் அப்படி வயிற்றுல போகுது. அப்ப தெரிஞ்ச சுப்புறவங்க கிடைக்க மாட்டாங்க. உமர் அவர்கள் கொல்லப்பட்டது சுப்புக்கூடிய குத்தப்படுறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பள்ளியாசல் ஊழிக்கும் பொழுது வந்து குத்தி விட்டாங்க. அப்போ கூட அவங்க பின்னாடி இருக்கிறவரோட வித்தோட கையை பிடிச்சி இமாமா வச்சு படுத்தாங்க. அதுல வீட்டோட துறவிக்கிறாங்க. இப்படி செய்தி தொடர்கிறாரு. அப்போ ஒரு இளைஞர் வருகிறார், அது உமர் அவங்களை பார்த்து புகுகிறார். உமர் அவங்க புகழ்ச்சி விரும்பல. நீ இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, சுகாதாரம் இருக்க தெரியுமா, நீ இதெல்லாம் என்ன வச்சிருக்காலும் அதான். இந்த இளைஞரை போயிட்டார். நான் சொல்றது எப்போ ஹாயா சோப்பால படுத்துக்கல, கத்தி குத்து பட்டு ரத்தம் ஓடி மௌத்தா பெருமாள் திருப்படுத்துகிறார். அந்த இளைஞரை கூப்பிட்டாங்க, நம்பிக்கை ஒரு கூப்பிட்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, இருப்பா இசார அவருடைய ட்ரெஸ் வந்து தரையில உரசு, கரண்டைக்கு கீழே போடுறது அப்படி கிடையாது, தரையில உரசமான ட்ரெஸ் போடக்கூடாது. இருப்பா இசார மேலாட்டி ஆடை கொஞ்சம் உயர்த்திக்க, இது இறையச்சமான செயல் அல்ல, உன் ஆடையும் இது கெட்டு போக செய்யும். இந்த இடத்துல பாருங்க, இது இறையச்சமான செயல் இல்லை என்று மாறும். உன் ஆடையை கெட்டு போக வச்சு ஏன் சொல்றாங்க, இளமை பருவம். இளம் பருவம் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கும் நினைப்பாங்க. கொஞ்சம் வெளியே போறமா ஒரு மாதிரி அந்த கடல மாவட்ட மாதிரி கிளீனா போட்டு ரெடி ஆகும். உங்களுக்கு வீட்டுல இளம்படி அவசரம் தெரியும், அது ஒண்ணுமே செய்ய அந்த பருவம். நீங்க அந்த பருவத்தை கலந்து வந்திருப்பீங்க. அந்த பருவத்தில் இயல்பாகவே தன்னை அழகாக காட்ட வேண்டும். நல்ல முறுக்கிய உடம்பு ஜிம்முலாம் போவோம், 6 வாரம் 1 வாரம் போயிட்டு வர்றது, நல்ல ஒரு முறுக்கிய உடம்பு இருக்கணும், கப்பில்ல வாழ்க்கை அடிப்படையில் அப்படியான ஒரு பக்குவம் தான் இந்த பருவம். அந்த பருவத்துக்கு தக்க ஒரு அறிவுரை சொல்றாங்க, உங்களுடைய ஆடையும் கெட்டு போய்விடும், வீணா போய் வசிக்கிட்டே இருந்துச்சுன்னா ட்ரெஸ் வீணா போயிடும். பருவத்திற்கு தக்க சொல்கிறார். மார்க்கம் என்பது அது இறையச்சமான செயல் இல்லையோடு முடிஞ்சிருச்சு. இந்த பருவத்திற்கு தக்க சொல்றாங்க. அந்த மாதிரி பருவத்திற்கு தக்க இந்த தொழுகையை நாம் சொல்ல வேண்டும் என்றால், தொழுகையில் அவ்வளவு உடல் ஆரோக்கியம் இருக்குது. நீங்க பார்க்கிறோம், வயசானவங்க சேவை தொழுவாங்க, கீழே தொழுவாங்க. ஒரு நடுநிலை வயசுல உள்ளவங்களுக்கு இந்த தொழுகையுடைய செயல்பாடுகளை செய்ய முடியாது. அத்தையாக உட்கார முடியல. 25-30 வயசு உள்ளவங்களுக்கு நல்ல தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பாடி அன்பிட். எந்த ஒரு மனிதனுக்கு நோயினுடைய காரணமாகவோ வயதினுடைய காரணமாகவோ இல்லாமல் உங்களால் தொழுகையினுடைய ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு சிரமமாக இருக்கிறதுனா உங்க பாடி அன்பிட் இருக்கிறாங்க. கடைசி அத்தியாயத்துக்கு கடைசியில் இருக்க முடியல அப்படின்னா உடம்புல பிரச்சனை, வெயிட்ட குறைக்கணும், ஏதோ ஒரு ரீதியாக உடம்புல பிரச்சனை இருக்கிறாங்க. வயசானா அது வேற, எவ்வளவு ஆரோக்கியம் வந்தாலும் வயசானா நம்ம உட்கார்ந்து தொழுதாகணும். இது ஏன் சொல்றோம்னா, தொழுகை என்பது நல்ல புரிஞ்சுக்கோங்க. இதான் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியது, உன் உள்ளத்தையும் சரிப்படுத்தும், உன் உடலையும் சரிப்படுத்தும். நீ யோசிச்சு பாருங்க, வணக்க வழிபாடு எப்படினாலும் வச்சிருக்காங்கல்ல. அல்லாஹ் தொழுகிறத தொழுகையில என்ன செய்யறோம், நிக்கிறனால குனியறனால சஜ்ஜா செய்யறனால யார் இருக்காங்க, சேர போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் வாய்க்கை இப்படி ஓதலாம், அல்லாஹ் சூரா ஓதலாம், துணை சூரா ஓதலாம், ருக்குல ஓதுறதை ஓதலாம், சஜ்ஜால ஓதுறதை ஓதலாம், அத்தஹியாத் ஓதுறது, பாங்கு துவா இருக்கு. பாங்கு துவாக ஆக்சன் இருக்கா? பாங்குனா நீங்க 10 நாள் ஓதலாம், உட்கார்ந்துட்டாலும் ஓதலாம், ஓடிக்கொண்டாலும் ஓதலாம். உதாரணத்துக்கு புரியுதுக்காண்டி சொல்றேன், எப்படினாலும் நீங்க ஓதிக்கொள்ளலாம். அப்ப தொழுகையில் அல்லாஹ்வை துதிப்பதுதான் காரணம் என்றால் அந்த வார்த்தைக்கு தான்
இருந்துச்சு. நடந்து வாங்க, நில்லுங்க, கையை இங்க வைங்க, இப்படி குனிங்க, இந்த ஊருக்கு படணும், இந்த ஊருக்கு படம். இது என்ன காரணம்? அல்லாஹ்வை துதிப்பதுதான் நோக்கம்னா மேல இறங்கும் சுப்ஹானல்லாஹ், கீழே இறங்கும் அல்லாஹ் அக்பர் சொல்றோம், தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். இதுக்கெல்லாம் இது ஆக்ஷன் இருக்கா? ஒரு முறை இருக்கா? நோம்புக்கு ஒரு முறை இருக்கு பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நோம்பை விமர்சித்தாங்க. சரியான காட்டுத்தனமான வழக்கமா இருக்குது. காலையில 5 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இவ்வளவு கொடூரமான வழக்கம். இன்னைக்கு மருத்துவர் சொல்றா வாரத்துக்கு ஒரு முறை தயவு செய்து அப்படி இருக்கலாம். இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றது தயவு செய்து முஸ்லீம்கள் இருக்கிற நோம்பு வாரத்துக்கு ஒரு முறையா இருக்கு. நமக்கு வார நோம்பு 1 இருக்கு, 2 இருக்கு, திங்கள் வியாழன். அப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய உள்ள விஷயம் பாரதூரமாக பார்க்கப்பட்டது. நம்மால் விளக்கம் கொடுக்கும் நம்மளுக்குமா விளக்கம் தெரியாது. என்ன சொல்லுவோம்? மார்க்கத்தை வச்சு செஞ்சோம். உண்மைதான். நம்ம அறிவியலையோ மருத்துவத்தை பார்ப்பதில்லை. அவன் தப்புன்னு சொன்னாலும் மார்க்கத்தை செய்யத்தான் போறோம். அவன் தப்புன்னு சொல்றது அவனுடைய கண்டுபிடிக்கும் தப்பை தவிர இங்க ரப்படாத சட்டம் என்றைக்கு தப்பாகாது, அது நடைமுறையில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நம்மளால கூட விளக்கம் கொடுக்க முடியல 50 வருஷத்துக்கு முந்தி. இப்போ உள்ள நடைமுறை சொல்றது உங்களுடைய உடம்பு ஃபேட் குறையணும்னு சொன்னா நீங்க பசிச்சு தாகம் இருக்கும்போது தான் உங்களுடைய எனர்ஜி எடுக்கும், எனர்ஜி ஃபேட்ல இருந்து எடுக்கும், புரோட்டீன் எதுவுமே இல்லைன்னா உடல்ல உள்ள எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் இருந்து அது கரைக்கப்படுது, உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்றார்கள். நீங்கள் கை தேர்ந்த மருத்துவர்கிட்ட கேட்பார்கள். இப்போ அது ஒரு காலம். தொழுகை இருக்காது நினைக்கிறீங்களா? ஒண்ணு கண்டுபிடிச்சவங்க சொல்ல மாட்டான் இஸ்லாம்ங்கிறதுக்காக, இல்ல கண்டுபிடிக்க நாட்களாகும். ஏன்னா ஓதுதலாக இருப்பதுதான் தொழுகையின் முக்கியத்துவம்னா எதுக்கு இருக்கும்? கையை இங்கத்தான் இந்த பாயிண்ட் தான் பிடிக்கணும், 2 இடமும் லாபத்தை சேர்க்கக்கூடாது. இதுக்கும் அல்லாஹ் என்ன இருக்கு? சுப்ஹான ரப்பில் ஆலா தான் திக்ரு. சுப்ஹான ரப்பில் ஆலா தான் அல்லாஹ்வை துதிப்பாடுற திக்ரு. சஜ்தாவுல முதல்ல 2 கை தான் படணும், 2 மூட்டு பட்டிருக்கணும், நெத்தியும் மூக்கும் தரையில போட்டிருக்கணும், 2 கால் கிப்லாவை மடக்கி இருக்கணும், இந்த முழங்கை கீழே படக்கூடாது. பட்டா என்ன அல்லாஹ்வுக்கு பிரச்சனையா? இது மேல தூக்கிதான் இருக்கும், விழாப்படத்துல ஒட்டி இருக்க கூடாது. இது கால் எதுக்கு இந்த சட்டம்? இப்படி வச்சுட்டா சுப்ஹான ரப்பில் ஆலான்னு சொல்வதற்கு எதுவும் இருக்கா? ஏன் இந்த முறைப்படுத்தப்படுகிறது? அதுல ஏதோ மறைமுகமான நன்மை இருக்கும். இல்லாம இந்த செயற்பாடுகள் தொழுவதில்லை, அல்லாஹ் வச்சிருக்க மாட்டான். இது ஏன் நமக்கு சொல்றோம்னா இது கண்டுபிடிக்கலாம் ஆகலாம், கண்டுபிடிக்காம போராட்டம் பிரச்சனை இல்லை. தொழுகை ஒரு 5 வேளை காலை நேரத்தில் எழுதுங்கிறத உண்மையில் யாருக்கெல்லாம் காலை நேரத்தில் எழுவது சிரமமாக இருக்கிறதோ அல்லாஹ் பாதுகாப்பு தெரியுங்க. அல்லாஹ் கொடுத்த பரக்கத்து பாக்கியம் சுபூத் தொழுகைக்கு ஒரு இல ஆரம்பித்து விட்டால் சுறுசுறுப்பு இருக்கிற இன்னைக்கு இளைய சமுதாயத்தை பார்க்கும் சோம்பேறியா மாறிவிட்டான். சோம்பேறியா இருக்கிறான், அவன் வேலையை அவன் செய்ய முடியாது. அவ்வளவு சோம்பேறித்தனம். அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க. சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா உலகத்துக்கு கூட உழைக்க முடியாதுங்க. ஒரு சுண்ணத்தொழுகை தொழ முடியாது, கல்லையே ரொம்ப பாரமா தொழுவாரு. அந்த சோம்பேறித்தனம் மட்டும் ஆணவ பெண்ணோ வர விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இம்மையும் அடிச்சும் மறுமையும். அந்த அதிகாலை எழுதுக்கு பாருங்க, உண்மையில சொல்றீங்க அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். யாருக்கெல்லாம் முடியலையோ அல்லாஹ் தௌபா செஞ்சு அந்த பாக்கியத்தை தேவை. அதுல இருக்கிற சுறுசுறுப்பு, அதுல இருக்கிற முகப்பொழிவு, அதுல இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி வேற எதுலையுமே இல்லை. அதிகாலையில் தொழாமல் உறங்குகிற சமுதாயம் எக்காலத்தையும் உருப்படாது. அல்லாஹ்வுக்காக ஒரு தூக்கத்தை தியாகம் செய்ய முடியல. போர்க்கா விட்டால் காலையில ஒரு போர்வை தூக்கி போட்டு பள்ளிவாசலுக்கு காலையில எழ முடியாத சமுதாயம் மறுமையில வெற்றி பெறுமா? ஆற்றல் மிகுந்த பருவம், அறிவார்ந்த பருவம். இளைஞர்களே இதை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். அல்லது பெற்றோர்களே உங்கள் இளைஞர்கள் சுபு வேளையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு சொல்லுங்கள், சுபு தொழுகை அதிகாலை தொழுகை என்பது சாதாரண விஷயம் அல்ல. யாரெல்லாம் இரவிலும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு சென்று வருகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்று அறிவிப்பார். காலை மாலை அல்லாஹ் தொழ வந்தா நீங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளி
விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது மார்க்கத்தில் உள்ள அம்சமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காலையில மாதிரி வரணும்னா நமக்கு யாருடைய கெஸ்ட்? ரப்புல் ஆலமீனுடைய கெஸ்ட். ஒரு பணக்கார செல்வந்தன் வீட்டுக்கு போனா கூட எப்படி கவனிக்கிறாரு? சிஎம் வீட்டுக்கு போனா எப்படி கவனிப்பு இருக்கும்? பிரதமர் வீட்டுக்கு போனா எப்படி கவனிப்பு இருக்கும்? இந்த ரப்புல் ஆலமீனுடைய வீடு அவங்க வீட்டுல நம்ம கெஸ்டா போறோம்னா அல்லாஹ் இங்க கவனிக்க மாட்டான். இதனுடைய பிரதிபலன் தான் அதை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வணக்க வழிபாடுகளில் இளம் சமுதாயத்தை முதல் சப்களை பார்க்க முடியவில்லை. பாங்கு சொல்வதில் போட்டி போட்டு வருவதை பார்க்க முடியவில்லை. தொழுகை பொருளை சூறா மனம் செய்து காப்போகிற இளம் சமுதாயத்தை பார்க்க முடியவில்லை. என்னுடைய ஆற்றல் மிகுந்த துடிதுடிப்போடு இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் நல்ல பிரகாசமாக இருக்கிற இந்த பருவத்திலே நான் நன்றாக மார்க்கு உபதேசம் செய்கிற ஒரு பிள்ளையாக மக்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியவராக மாற வேண்டும் என்ற அந்த ஊண்டுதலோடு இருக்கிற ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு காணவில்லை. இந்த பக்கம் வந்து பார்த்தா உலக படிப்படியாக அப்படி இருக்கிறாங்க. அதை விட்டு இதுல சாதிச்சா கூட ஒரு திருப்தி இருக்கும். உலகத்தையா சரியா இருக்கிறோம், உலக விஷயத்துல சரியா இருக்கோமா, உலக படிப்புல சரியா இருக்கும். எதுலையுமே சீரவா இருந்தா எப்படி? ஏன் மறந்தோம்? ஏன் வாழ்ற யோசனை அல்லாஹ் இருக்கணும்ல, அதுவே இல்லைண்டா. சரி, பூமிக்கு பாரம் இல்லாம உலக காரியத்தையே சரியா இருக்கிறோமா? அதுவும் இல்லை. பெற்றவங்களுக்கு புண்ணியம் இல்லை, புண்ணியம் இல்லை, நன்மை இல்லை, சமுதாயத்துக்கு நன்மை இல்லை, உலக ரீதியாகவும் ஒன்றும் இல்லை, மறுமைக்கும் நன்மை சேர்க்கல. எதுக்கு வாழணும்? எதுக்கு வந்தோம்? எதுக்கு இவ்வளவு செலவு? யோசிச்சு பாருங்க. மறுமைக்காக உழைக்கிற பிள்ளைகளை பார்க்கணும். அந்த சகோதரர் இதனிடையே ஒரு தலைப்பு இது. வந்திருக்கிற அனைவர்களும் இளம் சமுதாயத்தை டார்கெட் பண்ணி அறிவுரை சொல்லுங்கள். இளம் பிள்ளைகள் வந்திருப்பீர்கள், முதல்ல பிரிஸ்கா இருக்கணும். 5 வேளை தொழுகையை கையில் எடுங்கள். குர்ஆனையும் துஆக்களையும் அதிகம் மனனம் செய்து அறிவுக்கு வேலை கொடுங்கள். வணக்க வழிபாடுகளில் துடிப்போடு இருங்கள். சமுதாய பணி செய்யுங்கள். மார்க்கம் முரணில்லாத வகையில் தாய் தந்தை பேச்சை தட்டாதீர்கள். உறவுகளை இணைத்து வாழுங்கள். மார்க்கம் தடுத்த எந்த ஹராமான செயலையும் செய்யாதீர்கள். செய்கிற சபைக்கு செல்லாதீர்கள். 5-6 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு எல்லாருக்கும் ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கிறது. இதை உன் வாழ்வில் லட்சியமாக நீ எடுத்துக் கொண்டால் உலகத்திலும் நீ மிகைப்பாய், நாளை மறுமையிலும் சுகனத்தில் நீ புகுவாய் என்ற ஒரு தகவலை, ஒரு நற்செய்தி உங்களுக்கு கூறிக்கொண்டதாக இந்த உரையை முதல் உரை நிறைவு செய்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு சென்ற உரையில் மார்க்கம் சார்ந்த தகவல்களை நாம் பார்த்தோம். அதில் ஒரு புள்ளியாக பொதுவாகவே இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு இந்த துஆ செய்கிற பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. உதாரணத்துக்கு நாம் ஒரு அமைப்பை நடத்துகிறோம், அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், போராட்டம் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், மாநாடு நடத்துவோம், எக்ஸெட்ரா ஏதோ ஒரு விஷயங்கள். அல்லாஹ்ட்ட துஆ செய்து விட்டு அதை செய்கிறோமா, அதை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோமா? சமமா அல்லாஹ்ட்ட முதல்ல பெட்டிஷன் போட்டிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை. வக்ஃப் திருத்த சட்டம் சம்பந்தமாக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால எவ்வளவு பேர் உழைத்தோம், மக்களை அழைத்தோம், உழைத்தோம், நின்றோம், கலந்து கொண்டோம். மக்களுக்காக நம்முடைய இறை இல்லங்களை பாதுகாப்பதற்காக அதுக்கான மறுமை முயற்சியாக அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறது. இதுல ஏன் தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்தில் பலவீனம் இருந்து கொண்டே இருக்கிறது? துஆ இல்லாம உலகத்தில் வென்று விடலாமா? இந்தியா ஃபுல்லா இஸ்லாமிய ஆட்சி ஆயிடுச்சு என்ன, உலகம் ஃபுல்லா இஸ்லாமிய ஆட்சி ஆயிடுச்சு என்ன, எல்லாரும் ஒரு சப்போர்ட் ஆகிட்டாங்க என்ன? அல்லாஹ் நாடும் தாங்க. அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு நன்மை நாடுகிறான் என்றால் ரசூலுல்லாஹி ஹதீஸ் முஸ்லிம் இடம்பெறுகிறது. ஒட்டுமொத்த உலகமும் உன்னை எதிர்த்தாலும் அந்த நன்மை கிடைக்கும்.
அல்லாது ஒரு தீமையை நாட வேண்டும் என்று எண்ணிவிட்டால் ஒட்டுமொத்த உலகம் தடுக்க வைத்தால் அல்லாஹ் தீமையை கொடுத்துடுவான் என்றால் இங்க ஆளோ நபரோ பணமோ அதிகாரமோ எண்ணிக்கையோ கணக்கில்லை, ரப்பல் ஆலமீனுடைய நாட்டம் தான் கணக்கு என்றால் அந்த நாட்டத்துக்கான பிரார்த்தனை இன்றைக்கு எவ்வளவு வலுவாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். உன் சொந்த தேவைக்காக பிரார்த்தனை செய்கிறீங்களா? அதுவும் தலைப்பு உட்பட்டு பார்க்கும்போது இளம் சமுதாயத்திற்கு பிரார்த்தனையும் கிடையாது. தொழுவும் கூட தொழுது ஓடிடுறாங்க. எல்லாரும் கேட்க ஒண்ணும் இல்லையா? அல்லாஹ்விடத்தில் பேசி பழகுங்கள், கோரிக்கை வைத்து பழகுங்கள். ஒரு நாட்டில் மன கஷ்டங்கள் எல்லோருக்கும் உலகம் ஃபுல்லா இருக்கு. மன கஷ்டத்தை சொல்லுவதற்கு ஒரு ஆள் உண்டா? காசு கொடுத்து அவங்க புக் பண்ணிக்கலாம். ஆணோ பெண்ணோ அது அவங்க கலாச்சாரம் இல்லை. ஒரு ஆட்டுக்கார மன கஷ்டமா இருக்கு, ஒரு ஆணையோ பண்ணி நீங்க புக் பண்ணி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க நல்ல வார்த்தையா சொல்லுவாங்க. அவ்வளவு ஒண்ணு இதுக்கு காசு கொடுத்து உட்கார சொல்றாங்க. ஏன்னா சில விஷயங்களை மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லோருக்குமே இருக்குங்க. அது சொன்னால் வெளிப்பட்டு விடும் அப்படிங்கிற நீங்க அம்மாடி மோசடிலாம் பெருகிவிட்டது. ஆனா அல்லாஹ்விடத்தில் சொல்லப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் சொல்லப்படும் பொழுது ஏதோ அதிகாரம் உள்ளவர்கள் சொல்லிவிட்டோம், இனிமையே நமக்கு பயம் என்று நாம் தைரியமாக நடமாடலாம், வாழ்க்கையை தைரியமாக பயணிக்கலாம். ரப்பல் ஆலமீனின் துஆ மூலமாக சமுதாயம் நெருங்காவிட்டால் உலக ரீதியான ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்கள பெரிய பெரிய ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு வார்டு கவுன்சில் கூட தட்டிதான் இருக்கும். நீ அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கோரிக்கை வைங்கள். அது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடியுங்கள். அரசினுடைய நிழலுக்கு தகுதியான பண்புகளில் தனிமையில் அல்லாஹ்விடத்தில் உருகி கண்ணீர் வடித்ததற்கு கூட அல்லாஹ் அந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறார் என்றால் அந்த அரசியலான அந்த 7 சாரார்களில ஒரு சாராரை அல்லாஹ் ஃபில்டர் பண்ணி அல்லாஹ்விடத்தில் தனிமையில் கண்ணீர் வடிப்பவர்களுக்கு என்று வைத்திருக்கிறார் என்றால் இந்த பண்பை நாம் பெற வேண்டும். குறிப்பாக இளம் பருவத்தில் இருப்பவர்களுக்கு 1000 தேவைகள் கஷ்டங்கள் இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் அதை கோரிக்கையாக வைங்கள். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை இன்மையும் மறுமையும் செழிக்க செய்வானாக என்று கூறி உரைக்கு திருடுகிறான். வாசல் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.